தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கடந்த 28/1/2025 சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமடைவார். இப்போது ராகுவோட சேர்ந்து இருக்கார். இவ்வளோ நாளாக 4ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார். எந்தெந்த விஷயங்கள்லனா, படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு தடைகளை கொடுத்துருப்பாரு. அதாவது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால படிப்பில் கவனம் செலுத்தாமல் போகிறது, இல்லை வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளால் படிப்பில் கவனம் சிதறுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளை படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். அது மாதிரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள், அதாவது பிஜி, பிஹெச்டி, எம்எஸ்சி, இந்த மாதிரி உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கும் அந்த கல்வியை தொடர விடாமல் இடையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளுமே கொடுத்துருந்துருப்பார். அது மாதிரி தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். தாயாருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகிறது, தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு வீடு சார்ந்த பிரச்சனைகள், சில பேருக்கு வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது விபத்துக்கள் ஆகி உடலில் காயங்கள் ஏற்பட்டிருந்திருக்கலாம். நிலம், வீடு, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்குகிற முயற்சியில் ரொம்ப நாளாக ஈடுபட்டு இருந்து அதில் தாமதமும் தடைகளும் ஏற்பட்டிருந்திருக்கலாம். இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுமே படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி ராகுவை சுபத்துவப்படுத்துகிறாரு. அதனால் ராகுவோட கெட்ட பலன்கள் எல்லாமே குறைந்து படிப்படியாக வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது. மேலும் 4ஆம் இடத்துல பெயர்ச்சியான சுக்கிரன் ஏற்கனவே உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ குருவும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள வீடை பரிமாறி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. இது ஒரு சிறந்த பலன்களை உங்கள் ராசிக்கு இந்த ஒரு மாதம் முழுவதும் உங்களுக்கு கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரையுமே, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் வக்ரம் ஆகாமல் ராகுவோட சேர்ந்து 4ஆம் இடத்துல குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இது ஒரு சிறந்த காலகட்டமாக தனுசு ராசிக்குமே இருக்கும். மார்ச் மாதத்துக்கு மேலே சுக்கிரன் வக்ரம் ஆவார். அதனால் பலன்கள் வேறுபாடு அடையும். அப்போ நம்ம வீடியோ பதிவு போடுறோம். அப்போ நீங்கள் அந்த சுக்கிரன் வக்ரம் ஆகிறனால என்னென்ன பலன்கள் உண்டாகும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சுக்கிரன் நல்ல நிலைமையிலேயே இருக்கார் 4ஆம் இடத்துல. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். நிலம், வீடு, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலமாக இருக்கும். கடன் வாங்கியாவது இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த எல்லா தடைகளுமே படிப்படியாக விலகப்போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலயமா உங்கள் வாழ்க்கையை அடுத்த படிக்கு, அதாவது வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்றதுக்கு இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு சிறந்த காலமாகவே இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகி கையில் எப்பயுமே காசு பணம் இருக்கும். முக்கியமாக இந்த மாதம் கடன் தொல்லையால், அதாவது நீண்ட நாள் கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்களுக்கு பாராத விதத்தில் பணம் கிடைத்து அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கக்கூடிய, அதாவது படிப்படியாக கடனை அடைக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதனான குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் எப்பயுமே ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். பல வகையில் பணம் கிடைக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு லாபமும், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த ஒரு மாத காலம் இருக்கும். மொத்தத்தில் உங்களோட வருமானம் மூலியமாகவோ இல்லை சம்பளம் மூலியமாகவோ உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாகவே இந்த ஒரு மாத காலம் இருக்கும்.
உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் ஒரு உஷ்ணமான கிரகம். அதனால் உங்களுக்கு உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவப்படுறனாலையும் உணர்ச்சி வசப்படுறனாலையும் உறவினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரையுமே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது அவசியம். குழந்தைகளுக்காக காசு பணம் விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால இறை வழிபாடு ரொம்பவுமே முக்கியமானது. அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு, சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வருவது போன்ற ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுத்தி உங்களோட தொழில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகரித்து கொள்வது ரொம்பவுமே முக்கியம். ராகு பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பிரம்மாண்டப்படுத்தி காட்டுற ஒரு கிரகம். இப்போ சுக்கிரனோட இணைகிறதுனால தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குறது மூலியமாக உங்களோட காசு பணம் விரயமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு காசு பணத்தை செலவழிக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் தேதிக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தனுசு ராசி நேயர்களான நீங்கள் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்க பெருமாள் மற்றும் ரங்கநாயகி தாயாரை வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களுமே விலகி வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.